11ஆம் தேதி ஏறக்குறைய காலை 11 மணி அளவில் வந்து புதுச்சேரி என்ற காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 2-3 தனியார் கம்பெனியில வந்து 3 தனியார் கம்பெனில போய் புதுச்சேரி சேர்ந்த ரவுடிகள் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கொலை குற்றவாளி ரவுடிகள் உள்ளே சென்று அந்த நிறுவனத்தை மிரட்டி வேலை கேட்பன்ற ஒரு அடிப்படையில அந்த நிறுவனத்தை மிரட்டி அங்க வேலை செய்கின்ற பெண்கள், குறிப்பாக காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த பெண்களை, காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த ஏறக்குறைய 700 பெண்கள் வந்து இந்த தொழிற்சாலை சைட்ஸ் பார்மா சயின்ஸ் லிமிடெட்ல வேலை செய்றாங்க. சோலரா பார்மா ஆக்டிவா சயின்ஸ் அண்ட் லிமிடெட்ல வேலை செய்றாங்க. அங்க பணியாற்றுகின்ற பெண்களை, அது குறிப்பா காலாப்பட்டினுடைய பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிய அந்த கொலை குற்றவாளி ரவுடிகளை நான் வந்து புகார் கொடுத்திருந்தேன். இந்த தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் என்ற முறையிலையும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில புகார் கொடுத்திருந்தேன். அன்னைக்கே புகார் கொடுத்திருந்தேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய டிஐஜி என்ற புகார் கொடுத்திருந்தேன். டிஐஜி, ஐஜி, எஸ்எஸ்பி கிட்ட அந்த புகார் சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் 4 நாளா எந்த நடவடிக்கை எடுக்கல. அது குறிப்பா எங்க காலாப்பட்டு தொகுதி பெண்களை இழிவுபடுத்தி, அதாவது தொழிற்சங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆருங்களுக்கு வேலை செய்கின்ற பெண்களை அதாவது கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ வீடியோலாம் இருக்குது. எல்லா வீடியோவை காமிக்கிறேன். அந்த வீடியோவை வந்து காமிக்கிறேன். இழிவுபடுத்துகின்ற வகையில காலாப்பட்டு தொகுதி பெண்களை யூனியன் தலைவர்கள்லாம் ஹெச்ஆர்களுக்கு பொண்ணு சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி எங்க காலாப்பட்டு தொகுதிகளை வேலை செய்கின்ற பெண்களை, என்னோட சகோதர சகோதரிகளை, என்னுடைய தாய்மார்களை இழிவுபடுத்துகின்ற கொலை குற்றவாளிகளை கைது செய்யணும், அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஜிபிட்ட புகார் கொடுத்திருந்தேன், டிஐஜிட்ட புகார் கொடுத்திருந்தேன். அந்த நிறுவனம் புகார் கொடுன்னு சொன்னாங்க. சிறப்பு தலைவர் என்ற தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் 2 கம்பெனிக்கு நான் சிறப்பு தலைவர் முறையில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் புகார் கொடுத்தேன். இது வரைக்கும் புதுச்சேரி காவல்துறை அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணல. அது ஏன்னு தெரியல. அதனால நம்முடைய துணைநிலை ஆளுநரிடம், அதே மாதிரி அடுத்த வீடியோ, இன்னொரு வீடியோ காமிக்கிற பாருங்க, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இல்ல, சிஎம் இல்ல, யாரா இருந்தாலும் வெட்டுவேன், யாரா இருந்தாலும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ அவனுடைய அவலநிலை புதுச்சேரி மாட்டில் எம்எல்ஏ இல்ல, சிஎம் இல்ல, யாராவதுக்கான கேட்க மாட்டேன், வெட்டுவேன். யாரு அது அவங்க வந்து அதாவது கம்பெனி சொல்றாங்க, அவங்களையும் பார்ப்பேன், உங்களையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி. இதனால கம்பெனி நிர்வாகம் வந்து புகார் கொடுன்னு சொல்றாங்க. நிர்வாகம் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனி. அந்த கம்பெனி எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க? அவங்க மேல ஹெச்ஆர்ஐ பர்மிஷன் வாங்கணும், எங்களுக்கு வந்து நிர்வாகத்தை பர்மிஷன் வாங்க சொல்றாங்க. சத்தியமா